வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் எண்ணெய் தொடர்ந்து வாங்குவதற்காக இந்தியா மீது இரண்டாம் நிலை தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி தமது இந்திய வெறுப்பை வெள்ளை மாளிகையில் மீண்டும் ஒரு தடவை வெளிப்படையாக காட்டிக் கொண்டார். இந்தியா மீது மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையால் மாஸ்கோவுக்கு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டது முதல் கட்ட தடைதான். இரண்டாம் கட்ட தடைகள் மற்றும் மூன்றாம் கட்ட தடைகள் இன்னமும் மேசையில் உள்ளன என்றும் எச்சரித்தார். போலந்து ஜனாதிபதி கரோல் நவ்ரோகியுடன் ஓவல் அலுவலகத்தில் நடந்த இருதரப்பு சந்திப்பின் போது ட்ரம்பின் இந்த கூற்றுக்கள் வந்தன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீது ட்ரம்ப் தமது விரக்தியை காட்டிய போதிலும் ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று போலந்து நாட்டு செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் எரிச்சல் அடைந்தார். எரிச்சலை தனது பதிவில் காட்டிய ட்ரம்ப், எந்த நடவடிக்கையும் இல்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சீனாவுக்கு அடுத்து மிகப்பெரிய ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடான இந்தியா மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பது ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களா? எந்த நடவடிக்கையும் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்களா? அதற்கு ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பாகி உள்ளது. நீங்கள் அதை எந்த தடையும் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நான் இன்னமும் இரண்டாம் கட்டத்தையோ அல்லது மூன்றாம் கட்டத்தையோ செய்யவில்லை. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று நீங்கள் கூறும்போது நீங்களே ஒரு புதிய வேலையை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் பதிலளித்திருந்தார். புதிய வேலையை எடுக்க வேண்டியது போலந்து நாட்டு செய்தியாளர் அல்ல, ட்ரம்ப் தான். இந்தியா மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பது ரஷ்யாவுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பை எப்படி ஏற்படுத்தியது? ஒருவேளை எந்த தடை காரணமாக இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்படலாம். ஆனால் இந்தியா தொடர்ந்தும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க போவதாக கூறிவிட்டது. மொத்தத்தில் ட்ரம்பின் நடவடிக்கையால் ரஷ்யாவுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் இந்தியாவுக்கு அளித்த எச்சரிக்கை தெளிவாக இருந்தது என்றும் கூறினார். 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் என்று நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. எனவே அதை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர் கூறினார். பெய்ஜிங்கில் நடந்த ராணுவ அணிவகுப்பில் புட்டின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் ஒன்றாக தோன்றுவது மற்றும் மாஸ்கோ மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பது குறித்து அவர் பரிசீலித்து வருகிறாரா என்ற மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், இந்தியா மீதான தடைகள் மூலம் தனது அரசாங்கம் ஏற்கனவே மாஸ்கோவுக்கு எதிராக நகர்ந்துள்ளதாக கூறினார். சரி, இந்தியாவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அதை செய்துள்ளேன். மற்ற விஷயங்களிலும் நாங்கள் அதை செய்கிறோம் என்று அவர் கூறினார். அமெரிக்கா இந்தியா மீது 25% பரஸ்பர இறக்குமதி வரியையும் ரஷ்யாவிலிருந்து புதுடில்லியின் எண்ணெய் இறக்குமதியுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட கூடுதலாக 25% வரியையும் விதித்துள்ளது. ஆகஸ்ட் 27 நடைமுறைக்கு வந்த புதிய நடவடிக்கைகள் இந்திய பொருட்களின் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கி அவற்றை மொத்தமாக 50% உயர்த்தியுள்ளன. இது இந்தியாவுக்கு எதிரான இறக்குமதி வரி இல்லை, ரஷ்யாவுக்கு எதிரான இறக்குமதி வரி என்ற கூற்றை ட்ரம்ப் மீண்டும் கூறினார். இந்தியா குறித்த ட்ரம்பின் நிலைப்பாடு புதியதல்ல. பல சந்தர்ப்பங்களில் நியாயமற்ற இறக்குமதி வரி விதிகள் என்று அவர் அழைப்பதன் மூலம் அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் வாஷிங்டனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாக அவர் வாதிட்டுள்ளார். ஒரு நாள் முன்பு ட்ரம்ப் கூறினார், நாங்கள் இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறோம், ஆனால் பல ஆண்டுகளாக அது ஒருதலை பட்ச உறவுதான். நான் வந்ததில் இருந்தும் இந்தியா எங்களிடம் மிகப்பெரிய இறக்குமதி வரியை வசூலித்து வருகிறது. இந்திய இறக்குமதி வரி உலகிலேயே மிக உயர்ந்தது. எனவே நாங்கள் இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் செய்யவில்லை என்றார். சமீபத்தில் ஸ்காட் ஜெனிங்ஸ் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப் தனது பழக்கமான பல்லவியை மீண்டும் கூறினார். உலகிலேயே அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படும் நாடு இந்தியா. உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் இனி இந்தியாவில் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி இல்லை, அதாவது 0 இறக்குமதி வரி என்று எனக்கு கூறியுள்ளனர். இந்தியாவில் எமது பொருட்களுக்கு இறக்குமதி வரி இல்லை என்று அவர் கூறினார். அப்படி ஒரு அறிவிப்பை இந்தியா செய்ததாக தெரியவில்லை. அப்படி செய்யவும் முடியாது. காரணம், வரியற்ற அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியினை கடுமையாக பாதித்துவிடும். இந்தியாவில் அமெரிக்காவுக்கு 0 இறக்குமதி வரி என்று ட்ரம்ப் கூறுவது அவரது வளமையான பொய்தான். யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அப்படி கூறுகிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக நிற்கிறார். வெளிப்புற அழுத்தத்தின் கீழ் உள்நாட்டு முன்னுரிமைகள் சமரசம் செய்யப்படாது என்று கூறுகிறார். எங்கள் மீதான அழுத்தம் அதிகரிக்கலாம், ஆனால் நாங்கள் அழுத்தத்தை தாங்குவோம் என்று மோடி கூறினார். இந்திய தரப்பு தனது எரிசக்தி வாங்குதல்கள் புவிசார் அரசியல் சீரமைப்புகளால் அல்ல, மலிவு மற்றும் விநியோக நிலைத்தன்மை காரணமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. இந்தியா மீது 50% வரி விதித்தும் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. ரஷ்யாவுடன் வர்த்தகம் வளைமை போல நடக்கிறது என்பது ட்ரம்பை நன்றாகவே பாதித்து இந்தியா மீது கோபத்தை அதிகமாக்கிவிட்டது. அதுதான் ட்ரம்ப் இப்போதெல்லாம் அதிகம் கோபப்படும் ஒற்றை நாடாக இந்தியா உள்ளது. உக்ரைனில் நடந்து வரும் போர் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ட்ரம்ப் அனுப்பிய செய்தி என்னவென்று மற்றொரு செய்தியாளர் கேட்டபோது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டார்.
ஜனாதிபதி புட்டினுக்கு எனக்கு எந்த செய்தியும் இல்லை. நான் எங்கே இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவர் ஒரு வழியிலோ அல்லது வேறு ஒரு வழியிலோ ஒரு முடிவை எடுப்பார் என்று ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் இருந்து கூறினார். அவரது முடிவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி மகிழ்ச்சி அடையலாம் அல்லது மகிழ்ச்சி அடையாது போகலாம். நாங்கள் அதை பற்றி மகிழ்ச்சி அடையாது போனால் அதன் பின் சில விஷயங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஜனாதிபதி ஒரு மறைக்கப்பட்ட அச்சுறுத்தலில் மேலும் கூறினார். ட்ரம்ப் அத்துடன் இந்தியாவை விட்டுவிடவில்லை. இந்தியா இறக்குமதி வரியால் அமெரிக்காவை கொல்கிறது என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் புதுடில்லி வாஷிங்டனுக்கு இறக்குமதி வரியை வழங்கவில்லை என்று தனது கூற்றை மீண்டும் கூறினார். அவர்கள் எங்களுக்கு எதிராக இறக்குமதி வரியை வைத்துள்ளனர். இறக்குமதி வரி விதிக்கும் தனது முடிவு இந்தியா போன்ற நாடுகளை சலுகைகளை வழங்க கட்டாயப்படுத்தியது என்பதை ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். உலகில் உள்ள எந்த மனிதனையும் விட இறக்குமதி வரியை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இப்போது எனது இறக்குமதி வரியால் அவர்கள் அனைவரும் அவற்றை கைவிடுகிறார்கள். எனது இறக்குமதி வரி இல்லை என்றால் அவர்கள் அந்த சலுகையை ஒருபோதும் வழங்க மாட்டார்கள். எனவே நாங்கள் இறக்குமதி வரியை வைத்திருக்க வேண்டும். நாம் பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்க போகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். அமெரிக்கா மேன்முறையீட்டு நீதிமன்றம் ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான இறக்குமதி வரிகளை சட்ட விரோதமானது என்று தீர்ப்பளித்ததன் பின்னணியில் ட்ரம்ப் தனது நிர்வாகத்தின் இறக்குமதி வரி நடவடிக்கையை ஆதரித்து பேசுகின்றார். மற்ற நாடுகள் எங்களை பயன்படுத்திக் கொள்வதால் நீதிமன்ற வழக்கு மற்ற நாடுகளால் ஆதரிக்கப்படுகிறது. அவர்கள் இனி அதை பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என்று ட்ரம்ப் கூறினார். இந்தியா மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியால் சிலவற்றை நீக்க அமெரிக்க ஜனாதிபதி ஆர்வமாக உள்ளாரா என்று கேட்டு நாளின் பிற்பகுதியில் ஒரு நிருபருக்கு பதிலளித்த ட்ரம்ப், அமெரிக்கா இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறது, ஆனால் பல ஆண்டுகளாக அது ஒருதலை பெற்ற உறவு. இந்தியா எங்களிடம் மிகப்பெரிய இறக்குமதி வரியை வசூலித்து வருகிறது என்று கூறியவர் அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளில் உதாரணம் காட்டினார். ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளுக்கு இந்தியாவில் 200% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதால் அமெரிக்கா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் இந்தியாவில் விற்பனை செய்ய முடியவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி மேலும் கூறினார், அதன் பின் என்ன நடந்தது? ஹார்லி டேவிட்சன் இந்தியாவுக்கு சென்று ஒரு மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலையை கட்டியது. இப்போது அவர்கள் இறக்குமதி வரி செலுத்த வேண்டியதில்லை. அமெரிக்க தொழில் இந்தியாவுக்கு போனது. ட்ரம்ப் இந்தியா அமெரிக்காவுடன் அதிக வர்த்தகம் செய்வதாக கூறினார். ஏனென்றால் நாங்கள் அவர்களிடம் இறக்குமதி வரி வசூலிக்கவில்லை. முட்டாள்தனமாக நாங்கள் அவர்களிடம் இறக்குமதி வரி வசூலிக்கவில்லை. அதனால் இந்தியா அமெரிக்காவில் தனது தயாரிப்புகளை கொண்டு வந்து கொட்டுகிறது என்றும் கூறினார். அவர்கள் அதை அமெரிக்காவுக்கு உள்ளே அனுப்புவார்கள், எங்கள் நாட்டுக்கு ஊற்றுவார்கள். எனவே அந்த பொருட்கள் இங்கே தயாரிக்கப்படாது. இது எதிர்மறையானது. ஆனால் அவர்கள் எங்களிடம் 100% இறக்குமதி வரியை வசூலிப்பதால் நாங்கள் எதையும் இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் என்று ட்ரம்ப் கூறினார். இந்திய பொருட்கள் மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரை இந்த நிமிடம் வரை உக்ரைன் போரில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உக்ரைன் நாம் கூறும் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் அதன் அனைத்து நோக்கங்களையும் அடைய ரஷ்யா தொடர்ந்து போர் புரிய தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். ஒரு பெரிய ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவர் சீனாவில் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டினை வற்புறுத்த முயன்றார். ஆனால் ரஷ்ய தலைவர் ட்ரம்பின் விருப்பத்தை பாராட்டினாலும் இதுவரை அப்படி செய்யவில்லை. போரில் எந்த மாற்றத்தையும் ட்ரம்பால் ஏற்படுத்த முடியவில்லை. நேற்று உக்ரைனுக்கு சென்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி ட்ரம்ப் புட்டினை மேசைக்கு அழைத்து வந்ததாகவும் அவர் மீது மேலும் அழுத்தம் கொடுப்பதை நிராகரிக்கவில்லை என்றும் கூறினார். பிரிட்டன் உட்பட பல நாடுகள் புட்டினுக்கு கூடுதல் பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கவும் போரில் தொடர்ந்து ஈடுபட உக்ரைனுக்கு கூடுதல் உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் அலாஸ்காவில் புட்டினுடன் ஒரு சந்திப்பை நடத்திய போது சர்வதேச தனிமைப்படுத்தலில் இருந்து ட்ரம்ப் புட்டினை மீட்டார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை சந்திக்க புட்டினை வற்புறுத்தவும் அவர் முயன்றார். அப்படி ஒரு சந்திப்பின் சாத்தியத்தை நான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. ஆனால் ஏதாவது பயன் இருக்கிறதா பார்ப்போம் என்று புட்டின் நேற்று புதன்கிழமை சீனாவில் கூறினார். அப்படி எந்த ஒரு சந்திப்பும் முடிவுகளை தருவதற்கு தயாரிப்பு தேவை என்றும் செலன்ஸ்கி எப்போதும் என்னை பார்க்க விரும்பினால் மாஸ்கோவுக்கு வரலாம் என்றும் அவர் கூறினார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத யோசனை என்பது தெரிந்ததே என்று உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் விரைவாக பதில் கொடுத்தார். ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும் உக்ரைனின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் ட்ரம்பை வலியுறுத்துவதற்கான ஒரு வழிகாட்டியாக புட்டின் சந்திக்க மறுத்ததாக உக்ரைன் ஜனாதிபதி கூறி வருகிறார். உக்ரைனின் போர் விரைவில் முடிவுக்கு வர முடியுமா என்று பெய்ஜிங்கில் ஒரு ரஷ்ய அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் கேட்டதற்கு சுரங்க பாதையின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி கூறினார். தனது படைகள் கைப்பற்றியுள்ள கிழக்கு உக்ரைனின் டொன்பாஸ் பகுதியை ரஷ்யா கைவிடாது என்று அவர் தெரிவித்தார். நேட்டோ உறுப்பினர் பதவியை பெற வேண்டாம் என்றும் இன ரஷ்யர்களுக்கு எதிரான பாகுபாட்டை நிறுத்த வேண்டும் என்றும் உக்ரைனுக்கான தனது கோரிக்கையை ரஷ்ய தலைவர் மீண்டும் மீண்டும் கூறினார். இன்று வியாழக்கிழமை பிரெஞ்சு ஜனாதிபதி உக்ரைனின் நட்பு நாடுகள் குழுவான விருப்ப கூட்டணி என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டத்தை நடத்துவார். மேக்ரோனின் அலுவலகத்தில் ஒரு வட்டாரம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கவும் ரஷ்யாவிடமிருந்து போர் நிறுத்தத்தை பெறவும் அந்த குழு அமெரிக்க ஆதரவை பெற விரும்புவதாக கூறியது.
போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகளை புட்டின் நிராகரித்துள்ளார். மேலும் அவரது படைகள் உக்ரைன் நகரங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. நேற்று புதன்கிழமை இரவு மட்டும் ரஷ்யாவின் 500க்கும் மேற்பட்ட அனைத்து விமானங்கள் மற்றும் 24 குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. சமாதான ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் பிரிட்டன் மற்றும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஐரோப்பிய வானத்தை பாதுகாப்பானதாகவும் கடல்களை பாதுகாப்பானதாகவும் நிலத்தை பாதுகாக்கவும் உதவும் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் நேற்று உக்ரைனின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உக்ரைனுக்கு ராணுவ உதவியை அதிகரிக்கிறோம் என்று ஜான் ஹீலி கூறினார். அதனால் தான் இன்று பறிமுதல் செய்யப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் $1 பில்லியன் மதிப்புள்ளவற்றை உக்ரைனுக்கு ராணுவ உதவியாகவும் கருவியாகவும் அனுப்பியுள்ளோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புட்டினின் அழுக்கு பணம் வட்டியுடன் உக்ரைனுக்கு போகிறது என்றார்.